ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க அ அதிமுக, பாஜக பிரிஞ்சே இருந்தாங்க. ம். அந்த பிரிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அண்ணாமலை. ஓகே. 2024ல இந்த கவர்மெண்ட் இந்த ஏடிஎம்கே அடைந்த படுதோல்விக்கு முக்கிய காரணமா இருந்தது அண்ணாமலை. ம். தனியா நிக்க போறாதுன்னு. சேர்ந்து நின்னுருந்தா ஒருவேளை அண்ணாமலை அன்னைக்கு அனுமதிச்சாங்க டெல்லி மேலிடம். ம். சேர்ந்து நின்னுருந்தா ஒரு 15 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. நீங்க சாதாரணமா பார்த்தாலே, அன்னைக்கு விழுந்த ஓட்ட சும்மா கூட்டி பார்த்தாலே 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சேர்ந்து நின்று பிரச்சாரம் அதெல்லாம் போயிருந்தா 15 சீட்டு என்டிஏக்கு கிடச்சிருக்கும். ம். ம். அது போயிடுச்சு. அதுக்கு அண்ணாமலை நம்ம நம்பினோம். அண்ணாமலை ஏதோ பண்ணுறாருன்னு நம்பினோம். இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குன்றத அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஐபி ரிப்போர்ட்டு பல இது போட்டிருப்பாங்க. நம்மளே பேசும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இது எல்லாம் யோசிக்கும் பொழுது போன தடவை 4 எம்எல்ஏ இந்த தடவை ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் காமிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சிலாம் கிடையாது. இந்த தடவை தனியாக நின்னா சேம் 2.62 to 4% வரதான் வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு பிரச்சனை பிஜேபிக்கு என்ன இருக்குன்னா, இப்படியே நம்ம அப்படியே கம்முன்னு இருந்தோம்னா, ஒருவேளை விஜய் தாவேகாவும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்கன்னா, நம்ம நடுவில் மாட்டிக்குவோம்.